அக்கா பாத்துருவா, தம்பி பாத்துருவா, தங்கச்சி பாத்துருவான், ஊர் உலகம் பாத்துரும். எனக்கு வந்த கேன்சர், எனக்கு வந்த கட்டி, எனக்கு வந்த பிரச்சனை, எனக்கு வந்த குடும்பம், எனக்கு இல்லாத குழந்தை இல்லாதது, எனக்கு திருமணம் ஆகாதது, யாருக்காவது தெரிஞ்சுன்னு அவமானம். திருமணத்தை தேவன் நிச்சயம் பண்ணி எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து சாட்சி சொல்லுன்னு அவமானமா தெரியுதோ? சாட்சி சொல்லு என்பது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. அப்போஸ்தலர் 1:8. இரண்டாவது, தேவனை மகிமைப்படுத்துவது சாட்சி சொல்லுவது. மத்தேயு 5:16. மூன்றாவது காரியம், சாட்சி சொல்வது சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் நாம. யோவான் 4:39. சத்தியத்தை நிலைநாட்ட சாட்சி சொல்றோம். சத்தியத்தை நிலைநாட்ட சாட்சி சொல்றோம். யோவான் 18:37. இந்த சாட்சி சொல்வது என்பது அவ்வளவு மேன்மையானது. உங்களுடைய வாழ்க்கையில நான் ஜெபிக்க போறேன், தேவன் அற்புதம் செய்வார். இல்ல இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா இந்த செய்தியை கேட்ட நீங்கள் இனி எப்படி சாட்சி சொல்லி அதை எப்படி பிரஸ்தாபப்படுத்தி உங்க சாட்சியினாலேயே 10 ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறீர்கள் என்பதை நான் பார்க்க மாட்டேன். இனிமேல் பரலோகத்திலிருந்து தேவன் கண்ணோக்கமாய் பார்ப்பார். ஏன்னா ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த உணர்வு இல்லைன்னா ஆவியானவர் இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு உணர்த்தி விட்டார். இனிமேல் போக்கு சொல்ல இடம் இல்லை. ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவருடைய வருகையில நியாய தீர்ப்புல வந்து நிற்கும் பொழுது, இல்ல ஆண்டவரு இது தெரிஞ்சிருந்தா யாராவது எனக்கு சொல்லி உணர்த்திருந்தா செஞ்சிருப்ப ஆண்டவரேன்னு சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது.